ஒரு மனுஷன் தன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக 10 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யறான். ஆவிக்குரிய மனுஷனுக்காக, அதாவது இந்த மனுஷனுக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம். உள்ளான ஒரு மனுஷனுக்காக பாத்தீங்களா, ஆவிக்குரிய மனுஷன் அவனுக்காக வேண்டி 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க அப்படியே அதை உள்டா தூக்கி போடுங்க. இந்த மனுஷனுக்காக 15 நிமிஷம் வேலை செய்யுங்க, உள்ள இருக்கிற மனுஷனுக்காக 10 மணி நேரம் வேலை செஞ்சு பாருங்க, என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. வாழ்க்கையில பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அது சொல்றாரு. காரணம் என்ன? இதுகளுக்கு 10 நிமிஷம் போதுமா? இந்த உலக பிரேமான வாழ்க்கையில 10 நிமிஷம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சா நமக்கு என்னங்க கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. விரட்டி விட்டுருவான் இல்லையா? உள்ளான மனுஷனுக்கு நம்ம 10 நிமிஷம் தான் கொடுக்கும், அரை மணி நேரம் தான் கொடுக்கும். ஆனா உலக பிரகாரமான வேலைக்கு பல மணி நேரம் கொடுக்கும் இல்லையா? கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பாருங்களேன். இந்த மனிதனையும் அந்த மனிதனையும் கொஞ்சம் பேலன்ஸ் லைஃபா இருக்கட்டும். ஒரேடியா இவனை தூக்கிட்டு அவனை கீழே போடுறாருங்க. இன்னொரு மனுஷன் இருக்கான் தெரியுங்களா, உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனிதன். அவனையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவனுக்கும் கொஞ்சம் கனத்தை கொடுங்க, கொஞ்சம் வேத வாசிப்பை கூட்டுங்க, கொஞ்சம் ஜெபத்தை கூட்டுங்க, கொஞ்சம் விசுவாச வாழ்க்கையை கூட்டுங்க, கொஞ்சம் ஆவிக்குரிய அனுபவங்களை கூட்டிக்கிட்டே வாங்க. கூட்டுனாதான் கர்த்தர் என்னையும் உங்களையும் கூட்டிக்கிட்டே இருப்பார், பெருக்குவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உன்னத நிலைமையில வைப்பார். ஆண்டவருக்காக நஷ்டப்பட்டவங்க யாருமே கஷ்டப்பட்டது கிடையாது இல்லையா? ஆண்டவருக்காக நீங்களும் நானும் நஷ்டப்பட்டால் அவர் நம்மை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அவர்கள் என்ன செய்தார்கள்? திரளான மீன்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அதுக்கு சொல்றாரு, படவில் இருந்து கூட்டாளிகளா கூப்பிடுறாங்க, ஏ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா, ஏ இந்த மாதிரி படவுல நிறைஞ்சு போச்சு, ஏ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடே கூப்பிடுறாங்க. செபதேயுவின் குமாரனாகிய யோவான் யாக்கோபு இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன நடக்குது இங்க? ஐயா அருமையானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அதிசயங்களையும் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படணும், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். இங்கே அவர்களுடைய படகுகளும் நிரம்பிற்று. அதாவது பேதுருவின் படகு மாத்திரமல்ல, அவருடைய நண்பருடைய படகுகளும் நிரம்பின. 2 படகுகளும் நிரம்பி வந்துடுச்சு, நிறைஞ்சிச்சு. இப்பொழுது பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன், நான் பாவியாகிய மனுஷன், ஆண்டவரே என்னை விட்டு நீங்க போயிருங்க. ஆண்டவர் போக சொல்றாங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, நான் பாவியான மனுஷன். பாருங்க, அவன் சொல்றான், தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே நீரோ பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், நீரோ உன்னதமான ஒரு தேவன், நானோ பாவியான மனுஷன். ஆண்டவரே தன்னை தாழ்த்துற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நம்மிடத்துல என்ன இருக்கணும்? தாழ்வு இருக்கணும். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க நம்மிடத்தில் இருக்க வேண்டியது பெருமை அல்ல, ஆமா அகம்பாவம் அல்ல. நான் யார் தெரியுமா? இல்ல, நீ ஒண்ணுமில்ல, நீ மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நான் யாருங்க? மண்ணு 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 மண் என்று நினைவு கூறுகிறார். கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் நடத்திட்டு வந்தோம்னா நம்ம இன்னும் தாழ்த்துவோம். அவன் பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்து யாவருக்கும் பிரமிப்பு உண்டானதுனாலே அப்படி சொன்னான். ஆண்டவர் சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பாருங்க, இவ்வளவு நாளும் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்க போகிறேன், நீ வா என்று அழைத்த போது வேதம் என்ன சொல்லுது? அவன் நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்தான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? போய் இதெல்லாம் நல்லா வித்துட்டு நல்லா சந்தோஷமா பிள்ளை குட்டியோட இரு என்று தானே சொல்லி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன். பேதுரு சொல்றான், பேதுரு என்ன தெரியுமா? பேதுரு அவர்களை
அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விற்கல, எல்லாவற்றையும் விட்டார்கள். நிறைய மீன் கிடைச்சிட்டீங்க, அற்புதம் நடந்துச்சு, வெறுமையா இருந்தான். ஆனா கர்த்தர் அற்புதம் செய்த போது அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போனான். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். எல்லாவற்றையும் விட்டு பேதுரு என்ன செஞ்சான்? எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றான். அருமையானவர்களே, நாம யாராச்சும் செய்து பார்ப்போமா? நம்ம நிதானித்து பார்ப்போமா? நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், என்ன நிலைமையில இருந்தோம், இப்போ என்ன நிலைமையில இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் மேன்மைப்படுத்துவார், இன்னும் உயர்த்துவார். நம்ம என்ன செய்யணும்? ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும், கொஞ்சம் ஆழமா போகணும், ஆழமான போய் வலைய போடணும், ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். வேதத்தை வாசிக்கணும், நல்லா வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆமா, பல மணி நேரம் ஆண்டோட பாதத்துல உட்காரணும். எல்லாத்துக்கும் வேலை இருக்கதான் செய்யுது, யாருக்கு வேலை இல்லை? வேலை இருக்கதான் செய்யும். ஆமா, ஆனாலும் அவன் சொன்னால ஆயினும் அந்தபடியே எல்லாம் இருந்தாலும் ஆண்டவருக்கு என்று கொஞ்சம் நேரத்தை கொடுப்போம், ஆண்டவருக்கு என்று சமயத்தை கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த 12ஆம் மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான, சந்தோஷமான, மன நிறைவான மாதமாக இருக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக, கிருபை செய்வாராக. ஆமென்.